சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக மாறி விற்பனை அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இன்றைய தினம் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்து தமிழகம் போதைப் பொருள் விற்பனையுடைய மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நான் தெரிவித்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, கடந்த 2.5 ஆண்டு காலமாக இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொலைக்காட்சியில் சந்திக்கின்ற பொழுதும் சரி, பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுதும் சரி, தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து போதைப் பொருள் விற்பனை எங்கே பார்த்தாலும் நடைபெற்று வருகிறது. இதை இந்த விடியா திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கின்றேன். ஆனால் இந்த விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மொத்த போதைப் பொருள் விற்பனை மையமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டித்துத்தான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாபியா, போதைப்பொருள் மாபியா ஜாபர் ஜாதிக் என்பவர் இந்த போதைப்பொருள் விற்பனையை அமோகமாக செய்து வந்திருக்கின்றார் பல ஆண்டு காலமாக. குறிப்பாக இவர் திமுகவில் அயலக அணி அமைப்பாளராக பொறுப்பு வகிக்கிறார். அண்மையில் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுடைய கஸ்டடியில் இருப்பதாக ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி. இவர் பல ஆண்டு காலமாக 45 முறை இந்த போதைப் பொருளை வெளிநாட்டுகளுக்கு விற்பனை செய்திருக்கின்றார். இதனால் பல்லாயிரக்கணக்கான கோடியை இவர் சம்பாதித்திருக்கிறார். இவர் சம்பாதித்த அந்த பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு அளித்ததாகவும், அதோடு ஓட்டல், சினிமா பட தயாரிப்பு, இன்னும் பல அரசியல் கட்சியினுடைய சேர்ந்தவர்களுக்கு நிதி வழங்கியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இதையெல்லாம் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்ற எல்லா பகுதியிலும் இந்த விடியா திமுக அரசு போதைப் பொருள் தடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப் பொருள் மாநிலமாக உருவாகியிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி இந்த போதைப் பொருள் ஈடுபட்டுள்ளவர்களை உரிய சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். இன்றைய தினம் இந்த போதைப் பொருள் மாபியா ஜாபர் ஜாதிக் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவரோடு தொடர்பு இருப்பதாக செய்தி வந்துள்ளன. குறிப்பாக உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் ஒரு சான்றிதழை பெறுகிறார். அந்த புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அதோடு முதலமைச்சரிடத்தில் ஏதோ நிதி வழங்கப்படுவதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரிடத்தில் சந்தித்து ஏதோ நிதி வழங்கப்பட்டதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஒரு பட தயாரிப்பிலே இயக்குநராக இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஆகவே இன்றைக்கு காவல்துறை இடத்திலும் நட்பாக பழகியிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தோடும் தொடர்பு உடையதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதையெல்லாம் முறையாக மத்திய அரசாங்கம் விசாரித்து இதில் யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று
வலியுறுத்தி தான் இன்றைய தினம் மனித சங்கிலி போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த ஜாபர் சாதிக் என்பவர் 2019ஆம் ஆண்டு மலேசியாவுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல். அது மட்டுமல்ல, இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல். இதையெல்லாம் காவல்துறை விசாரிக்காது இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த 10 நாட்களில் மட்டும் நிறைய போதைப்பொருள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் இந்த போதைப் பொருளில் ஈடுபட்டு உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த 10 நாட்களில் மட்டும் இன்றைக்கு 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் மிகவும் விட்டமைன் 36 கிலோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் இன்றைக்கு அந்த போதைப்பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ராமேஸ்வரம் மண்டபம் கடற்கரை அருகே 108 கோடி ரூபாயில் 100 கிலோ போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்றைய தினம் கூட புதுக்கோட்டையில் 110 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது எல்லாமே மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தான் கண்டுபிடிச்சு இதை வெளியில் கொண்டாந்துருக்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் கும்பகரன் போல் தூங்கி கொண்டு இருப்பது வேதனை அளிக்கின்றது. எவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப் பொருள்கள் தமிழகத்திலிருந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார் சொன்னால் தமிழகத்தின் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது, இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இதுதான் மக்களுடைய கேள்வி. இதற்கெல்லாம் இன்றைய முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த போதைப்பொருள் தடுக்க தவறிய விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள், முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் இதிலே தொடரும் இருப்பதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் முழு விசாரணை தேவை. இதையெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது வேணுமெனே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும். அதற்காகத்தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டது. ஏண்டா இன்றைக்கி நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். மேலும் மேலும் போதைப் பொருட்கள் தமிழகத்திலே கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க. இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும். அதோட இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்ட ஒழுங்கு சீர்கெடுது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம். போஸ்டெல்லாம் நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். கவர்னர் கூட பார்த்து அவர் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது இளைஞர்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது நாங்கள் 2.5 ஆண்டு காலமாக 4 முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் பெட்டிஷனாக கொடுத்துருக்குறோம், விண்ணப்பமாக கொடுத்துருக்குறோம். அதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டணும், அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப்பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது. அதோட இந்த போதைப்பொருள் விற்பனை செய்கின்ற ஜாபர் சாதிக் போன்ற மாபியாவிடம் இந்த அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேதக ஆளுநருக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்கோம். முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு போதைப்பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. அதற்கு முதலமைச்சர் அவர்களும் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை. 2013ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும்
அதான் நேற்று நைட்டு நான் ட்விட்டரில் கொடுத்துட்டுல படித்து பார்த்துருக்கீங்க, எல்லா டிவிலையும் வந்துட்டதில்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எதிர்க்கிறதாக தெளிவுபடுத்திட்டோம். ஏன்னா சிஏர் எப்போவுமே நிலைப்பாடில் நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம். பாருங்கள், எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. இந்த காப்பியெல்லாம் அங்கே இருக்குது. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். எங்களுடைய கருத்தை அங்கே பதிவு செஞ்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 திமுக என்ன சொல்லுது? சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? அடுத்தது, இன்றைக்கு இருக்கிற திமுக பொதுச் செயலால் குடியுரிமை திருத்த சட்டத்தால் திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் பேச்சு. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நிலைமை. அங்கே நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இது பாருங்க, சட்டமன்றத்தில் திமுக 2010 என்ன நிலைப்பாடு இருக்கு பாருங்க. அப்போ பாருங்க, குடியுரிமை சட்டத்துக்கு சட்டசபையில் திமுக ஒப்புதல். 2010 திமுக ஒப்புதல். யார் ரெட்டை வேடம் போடுறாங்க? இங்க ஒரு பேச்சு பேசுறாங்க. அன்றைக்கு ஆளுகின்ற கட்சி மத்தியில் இருக்குது, இங்கேயும் ஆளுகின்ற கட்சி இருக்குது. அப்பொழுது ஒரு நிலைப்பாடு அவளே தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க. சட்டசபையில் திமுக ஒப்புதல், சிஏஏ சட்டத்தால் இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்பில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்புதல் வாக்குமூலம் சட்டமன்றத்தில். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் 2020 குடியுரிமை திருத்த சட்டத்தை திமுக எதிர்க்கவில்லை. ஹலோ எம்எஃப்இல் துரைமுருகன் அவர்கள் பேட்டி. இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தை வருகின்ற பொழுது இன்றைக்கு நம்முடைய இலங்கையிலிருந்து அங்கே பல்வேறு இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாக்கப்பட்டு தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்தில் சேர்க்கப்பட்டு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான கேள்வி. இன்றைக்கு நான் சொல்கிறேன், சட்டமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதற்கு நாங்கள் எதிர்ப்போம், முறியடிப்போம், துணை இருப்போம். சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எடுத்து பார்த்தேன். அது அவர்கள் தான் கேட்கணும். தமிழ்நாட்டில் அரசாங்கம் தான் கேட்கணும். வேணாமே எல்லாம் இங்கே தமிழகத்தை நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்தை சார்ந்தோ சாதியை சார்ந்தோ எதுவுமே நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு. ஆக மதத்தின் பேரிலே மக்களை பிரிக்கக்கூடாது, அனைவரையும் சமமாக கருத வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அனைவருக்கும் வணக்கம்.